முருகவேலுக்கு கவசம் செலுத்தினால், கவசம்னாலாம் தங்க கவசம் நினச்சிப்பாங்க. நீங்க இந்த வேல் என்ன வேணாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? அது வேல் மனதால் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வேல் உண்டு வினை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வினையெல்லாம் அகற்றிவிட்டு அங்கே உங்களுக்கு வேல் துணையாக மட்டுமே இருக்கும். வினை ஓடிவிடும், துணை இருக்கும். அங்க ஒரு அணை இருக்கும், அதை நான் இருக்கேன்ற ஒரு அணைப்பு, கதகதப்பு இருக்கும். அங்கே சதமான அன்பு இருக்கும், நிசத்தமான ஒரு உருக்கம் இருக்கும் அந்த பரிகாரத்தில். ஸோ அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த பரிகாரத்தை முன்னோர்கள் அழகாக, சிம்பிள், ரொம்ப விஷயமே கிடையாது. நீங்க அந்த ஏலக்காய், சிவப்பு சந்தனம், சந்தனம் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாசம் நல்லாவே இருக்கும். நீங்க அதுக்கு மேலே கவசம் செய்யறதுனாலும் செய்யலாம். உடஞ்சிருச்சு வெடிச்சிருச்சுன்னா திரும்பி கவசம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆக விரைவில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சங்கல்பம் இருக்கும். முருகா, ஓ முருகா, அந்த என்ன முருகனுக்கு அத்தனை பேருக்கு அத்தனை பேருமே உங்களுக்கு செல்ல பேர் வச்சு கூட அழைங்க. ஓகேங்களா? விளக்கு மட்டும் டெய்லி அந்த கவசத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு, அந்த தட்டில் அந்த கவசம் செஞ்சு வச்சுக்கங்க, அந்த வேல் வச்சுருங்க. முருகனுடைய சிலை இருக்கலாம், படம் இருக்கலாம். நான் கவசம் பண்ணிட்டேன்ப்பா, அவ்வளோதான். நீங்கள் எனக்கு சீக்கிரமாக நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அவ்வளோதான். சீக்கிரமாக நடந்துடும். நடந்த பிறகு அந்த பன்னீர்லையோ அலசிட்டு, அதனால தான் முருகனின் சக்தி பேராற்றலை தரும். ஸோ இந்த இது கை கண்டதுன்னு நீ அடிக்க சொன்ன மெய் கண்ட விஷயம், இதெல்லாம் பயங்கரமான விஷயம். குழந்தை இல்லையா, அழகாக எழுதுங்க. என்னென்ன இல்லை, என்னென்ன வேணும், அதான் சொன்னேன். நியாயமான ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறாமே இருக்கு, ரொம்ப நாள் நோயப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் எழுதுங்க. எழுதி அந்த வேல் கம்பில் சுற்றி வச்சு கவசம் செய்து விட்டு வைத்தீர்கள் என்றால் அங்கே கண்டிப்பாக காரியத்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அருள் என்ப பொருள், நம்ம அழகான இறைவனுடைய அந்த முருகனின் பொருளை தான் நம்ம உன் துணையா என்னுடைய, அதாவது அந்த துணை இருக்கு, அந்த உங்களோட பிரச்சனையை எடுத்து வைக்கிறீங்க, அது தீரணும்னு கேட்குறீங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரிங்களா? நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இந்த பரிகாரம் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். கார்த்திகை மாதத்தில் தொடங்கினால் சிறப்பு, இது எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த கார்த்திகை என்பது முருகனுக்கான அற்புதமான பொருள். அதே மாதிரி இருள் நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தை. இருள் நீக்கி விளக்க வைக்கிறோம் இல்லையா? அங்கே பாருங்க, ஐயப்பன் ஐயாவுக்கு பிடிக்கும், முருகனுக்கு பிடிக்கும், சக்திக்கு பிடிக்கும், அம்பாளுக்கு பிடிக்கும், அத்தனைக்குமே பிடித்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த கார்த்திகை. நம்மளை ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, பேய் மாதிரி ஒரு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, வினை பிடித்திருக்கும், பிழை பிடித்திருக்கும், அத்தனை பிடித்திருக்கிறதையும் ஓட ஒடிச்சு விரட்டி வரக்கூடிய அற்புதமான பக்தியான மாதம். இந்த மாதத்துலேயும் நீங்கள் தொடங்குங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். முருகன் அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.